ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மொறுமொறுன்னு சுவையான சேப்பக்கிழங்கு வறுவல் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சேப்பக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசிலில் வேக வச்சு எடுத்தால் போதுங்க. அதுக்கு மேலே வேண்டாம், குழஞ்சி போயிடும், மொறுமொறுன்னு வராது. அதனால் ஒரு விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வேக வச்சு எடுத்துகிட்டு இதை தோலை நீக்கி நம்ம எடுத்து வச்சிடலாங்க. பெரிய கிழங்கா இருந்துச்சுன்னா 2 கட் பண்ணிடுங்க. சின்ன பொடி கிழங்கா இருந்துச்சுன்னா அப்படியே முழு கிழங்காவே போட்டுடலாம். இப்போ நான் பெரிய கிழங்கா இருந்துச்சு, அதனால் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி சேர்த்துறாதீங்க, ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப கிழங்கு வறுக்கையில் கொல கொலன்னு ஆயிருங்க. அதனால் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு இதில் ஆயில் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த கிழங்கை எடுத்து போட்டுடலாங்க. கருவேப்பிலை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அடிக்கடி ஓப்பன் பண்ணி அந்த கிழங்கை திருப்பிக்கிட்டே இருங்க, திருப்பி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா எல்லாம் ஒரே மாதிரியாக வெந்து வரும். அவ்வளோதாங்க, சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த கிழங்கை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.